காதலர்களை செலிப்ரேட் பண்ணுற ஒரு அழகான மாதமாக தாங்க இருக்குது. தன்னோட காதலை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும் சரி, தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாதிரி தான் உங்கள் சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். காதல்னால் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே காதல்னால் ரொம்ப பிடிக்கும் தானே. இந்த உலகம் எவ்வளோ தான் மாறினாலும் காதல் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் தாங்க இருக்குது. ஒரே ஒரு பார்வையில் ஆரம்பிக்கிற அந்த காதல் தான் ஒரு வாழ்க்கையாக மாறிட்டுருக்கு. பல திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான ரொம்ப ஃபீலிங்கான லவ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். காதல் படம்னாலே ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும், அழுகியாக இருக்கும், தோல்வி இப்படின்னா பலதரப்பட்ட படங்களை கொடுத்த தமிழ் சினிமாவில் இருக்க இயக்குனர்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகளை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக பேச போகிறேன். அதில் முதல் வரிசையில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா மணிரத்னம், சுஹாசினி. இயக்குனர் மணிரத்னம் சார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 படங்களுக்கு மேலே கொடுத்துருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே